இன்னைக்கு தாய்மார்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதனால தாய்மார்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. எந்த தாய்மார்களும் சந்தோஷமா இல்ல. அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். உங்க பணம் உங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. இல்ல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்களேங்கம்மா. 28 மாதம் பணம் கொடுக்காம 28 மாதம் பணம் கொடுக்காம சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சண்டை போட்டு 29வது மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு 32 மாசத்துக்கு 32,000 ரூபாய், பொங்கலுக்கு 5000. மொத்தமா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில உங்களுக்கு 5 ஆண்டுகள்ல கொடுத்த பணம் என்பது 37,000. 1825 நாளுங்கம்மா. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபாய். எதுக்கு திமுக காரங்க கொக்கரிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலீங்க. ஆனா இன்னைக்கு 28 மாதமும் வர வேண்டிய பணம் வரல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் 1,30,00,000 தாய்மார்களுக்கு, ஏன் இன்னும் அதிகமாக நிறைய தாய்மார்கள் அவங்க சேர்த்தவே இல்லை, அவர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்கின்ற தேர்தல் வாக்குறுதி. அது மட்டும் இல்லைங்கம்மா, 5 வருஷமா கஷ்டப்பட்டீங்க. கரண்ட் பில்லு நீங்க கட்டாத பில்லே கிடையாது. பால் பில்லு, சொத்து வரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் புடுங்கி பிசைந்திருக்கின்றார்கள். அதனால் ஒரு குடும்பத்திற்கும் ஆட்சிக்கு வந்தவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் நம்முடைய தாய்மார்களுக்கு வங்கி கணக்குக்கு 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வர இருக்கு. எனக்கு புரியலைங்க, திமுக காரங்க எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால தாய்மார்கள் ஓட்டு போடுவாங்க. தாய்மார்களுக்கு வர வேண்டிய பணத்தை அதுவும் சரியாக கொடுக்காம பாதி பணத்தை கொடுத்துட்டு 5 வருடத்தில் 1825 நாள்ல ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு தாய்மார்களுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து 17 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில துன்புறுத்தப்பட்டு இறந்து, 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில இறந்து, கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இந்த முறை எந்த காரணத்திற்கும் கூட நீங்க தொண்டாமுத்தூர்ல கண்டிப்பா திமுக அந்த தொகுதி பக்கமே நீங்க விட போறது இல்ல. இருந்தும் நாம பொதுப்படையாக சொல்லுகின்றோம், தமிழகத்தில் 234 தொகுதியிலும் நாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கேயாச்சும் ஓட்டு போட்டுட்டோம்னா நம்முடைய தலையின் மீது நாமே மண்ணை அள்ளி போடுவது போல் ஆகிவிடும். நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிருங்க. அதனால நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் எப்பவுமே இவங்க தான், தாய்மார்கள் தான் அரசியல் திசையை மாத்துவாங்க, அரசியல் களத்தை மாத்துவாங்க. யார் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற தீர்மானத்தை தாய்மார்கள் முதல்ல எழுதுவாங்க. ஏழை தாயா இருக்கலாம், கூலி வேலை செய்யக்கூடிய தாயா இருக்கலாம், 100 நாள் வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய தாயா இருக்கலாம். நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க, இந்த முறை நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம். பொய்யா பேசுறாங்க, அந்த பொய்யை சரி செய்வதற்கு நமக்கு நேரம் போயிடும்.